விவேகானந்தரின் பிறந்தநாள் மற்றும் தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட அளவில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இடையே பல்வேறு கலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் ONGC பொதுப்பள்ளியில் நடைபெற்றது. இதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். இதில் நிர்வாக இயக்குநர் உதயபாஸ்வான், மேல்நிலைக் கல்வி துணை இயக்குநர் ராஜேஸ்வரி, அம்பேத்கர் மற்றும் ONGC பொதுப்பள்ளியின் தாளாளர் கண்ணன், கல்வி இயக்குநர் பொன்ராமன், பள்ளியின் முதல்வர் ராஜவேல், துணை முதல்வர் எட்வின் சாமுவேல் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மேலும் ONGC பொதுப்பள்ளி மாணவர்களால் வரையப்பட்ட ஓவியங்கள் ஓவிய ஆசிரியர் தலைமையில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அதனை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். இதன் துவக்கமாக சிறப்பு அழைப்பாளர்கள் குத்துவிளக்கு ஏற்றி பாரத மாதா, தமிழ் தாய், சரஸ்வதி, சுவாமி விவேகானந்தர் உள்ளிட்டோர் படங்களுக்கு மலர் தூவி வணங்கினார்கள். பள்ளியின் துணை முதல்வர் எட்வின் சாமுவேல் அனைவரையும் வரவேற்று பேசினார். அதனை அடுத்து சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் ONGC பொதுப்பள்ளியின் தாளாளர் கண்ணன் மற்றும் கல்வி இயக்குநர் பொன்ராமன் உள்ளிட்டோர் நினைவு பரிசினை வழங்கினார்கள். இதில் தலைமை தாங்கி கலந்து கொண்டு பேசிய மாவட்ட ஆட்சியர், மாணவர்கள் படிப்பு ஒன்றை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்றும், நன்கு படித்து தங்களது வாழ்க்கை திறனை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்றும், விவேகானந்தரின் பொன்மொழிகளை மேற்கோள் காட்டி மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஊக்குவித்தார். மேலும் ஆசை, உறுதி, அர்ப்பணிப்பு, ஒழுக்கம் இது மாணவர்களின் வாழ்க்கைக்கு எந்தெந்த வழிகளில் உறுதுணையாக இருக்கும் என்பதை பல நல்ல கருத்துக்களுடன் விளக்கமளித்தார். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதனையடுத்து கலை நிகழ்ச்சிகள் போட்டிகளில் முதலிடம் பெற்ற பள்ளிகளான இமாகுலேட் ஆங்கில பள்ளி மாணவர்களின் நடனம், திருநள்ளாறு அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களின் தனிப்பாடல், ஆத்மாலயா பள்ளி சார்பில் சிறப்புரை, சின்மயா பள்ளி சார்பில் குழு பாடல் நிகழ்த்தி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். தொடர்ந்து அனைவருக்கும் பள்ளியின் முதல்வர் ராஜவேல் நன்றி உரையாற்றினார்.